இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட். മിസ്റ്റർ ഗോൾഡ് 100% കടലെണ്ണ എല്ലാമേ കറക്റ്റ്. അപ്പൊ ഞാൻ എന്റെ വാഴ്കയിൽ എന്റെ ഒരു ആർട്ടിസ്റ്റിന്റെ ലൈഫില് நெகட்டிவ் ரோல் பண்ணவே மாட்டேப்பா, சத்தியம் என்னால முடியல. அதனாலதான் நான் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ற ஆர்டிஸ்டுகள் இருக்கு, அவரே நான் காலை தொட்டு நான் வணங்குறேன். சத்தியமா சொல்றேன், எனக்கு அதை நடிச்சு முடிக்கும்போது எனக்கு நைட் எனக்கு தூங்க முடியல, நெஞ்சுக்குள்ள ஒரு பெரிய கல் எடுத்து வச்ச மாதிரி. ரொம்ப ஸ்வீட் ஒரு பர்சன் தான். அந்த நெகட்டிவ் ரோல் அவ பண்ணதே இல்ல, ரொம்ப கொடுமை, ஒரு ஜெலசி. இது இந்த கேரக்டர் எனக்கு என்னோட கேரக்டர்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது சேச்சி, அதனால நான் விட்டு போக போறேன்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் அப்படி விட்டுட்டேன். அந்த கேரக்டர் அந்த டைம்ல தான் வந்து பிரெக்னென்ட்டாவும் இருந்திருந்தாங்க இல்லையா? ரொம்ப சின்சியரா இருக்கு. சில விஷயங்களை நம்மள பார்த்து கத்துக்கணும். எவ்வளவு இப்போ வயிறு தொப்பை இவ்வளவு இருக்கும், அதை வச்சுட்டு அவள் நடிக்கிறதுக்காக காமிச்ச ஒரு மைண்ட் இருக்குல்ல. ஆலியா பார்த்தா ஆலியா ஓகே. கெட்டி மேளம் ப்ரோமோ ரிலீஸ்ல நெக்ஸ்ட் நம்ம யாரோட பேச போறோம், யாரோட கேரவன் முன்னாடி நம்ம நிக்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நேர்லயே போய் உள்ள டைரக்டா போய் பேசிடலாம். கம் லெட்ஸ் கோ. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க. நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப அழகா இருக்க, உங்கள மாதிரி சூப்பரா இருக்குன்னு சொல்லுவேன் நானு. ஐயோ நிஜமா மேம், செம்ம கியூட்டா இருக்கீங்க. அவ்வளவு தள்ள. நிஜமா நிஜமா மேம், நிஜமா. நான் ஃப்ரம் ஸ்டார்டிங் பிரியமானவளை சீரியல் இருக்கு இல்லையா, சோ அதுல இருந்து நான் உங்களை பாக்குறேன். நான் ரொம்ப வந்து மனசார சொல்றேன், ரொம்ப அழகா இருக்கீங்க மேம். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நிஜமா மேம், ஏன் நம்ப மாட்டீங்க? மதி மதி, போதும் போதும், தள்ளுனது போதும். அச்சோ, தள்ளுனதுன்னா அதுதான், அது ஒரு கொலோக்கியல் வேர்டு தான். ஓகே. தள்ளுக மீன்ஸ் புஷ் பண்ணுங்க, ரொம்ப ஓவர். நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம் தெரியுமா கைஸ்? மேம் கிட்ட இருந்து நிறைய மலையாளம் கத்துக்க போறோம். மேம் நம்ம கிட்ட இருந்து நிறைய தமிழ் கத்துக்க போறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்ச நேரம் மேம் கிட்ட பேசணும், ரொம்ப அழகா வந்து மாட்டிக்கிட்டீங்களா, என்னது இது அப்படின்னு சொல்லி மேம் ரொம்ப டிஃபரெண்டா கேட்டாங்க. எப்பவும் இப்ப கூட உள்ள பிரச்சனை என்னன்னா, ஓகே, கிராமர் மிஸ்டேக்ஸ் வரும் பேசும்போது. இது இப்போ மாட்டிக்கிங்களா, போயிருந்தப்போ, போயிருந்தேன், ரொம்ப தூய தமிழ். ஓகே, ப்ராப்பர் தமிழ். அதுதான், அது எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் ஓகே, எல்லாரும் சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. என்னன்னா நான் பேசுறது எல்லாருக்கும் புரியுது, அதனால அவங்க கரெக்ட் பண்ணல. இப்ப 2-3 ஆர்டிஸ்டுகள் மட்டும்தான் என்ன கரெக்ட் பண்ணிட்டு இருந்தது. சுதாகர் சார், பிரியமானவள்ள சுதாகர் சார் வந்துட்டு என்ன, மேம் அப்படி இல்ல மேம், இப்போ வாங்க போங்க, வா போ அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன் வந்த டைம்ல. அப்புறம் தான் வாங்க உட்காருங்க உட்காரு, இப்போ மலையாளத்துல என்ன இருக்கு அப்படிதானே சொல்லுவோம். പിന്നെ யூ எന്നുള്ളത് നമ്മൾ മീൻ பண்றது யூ தான். ஆனா யூன்னு சொன்னா இங்க மரியாதை இல்லாததான். அது கொஞ்சம் டைம் எடுத்தேன் எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம்ல. அந்த மாதிரி 1-2 ஆர்டிஸ்டுகள் எப்போ ஒரு செட்டில் இருக்கும், கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எனக்கு அது பிடிக்கும். அதை நம்ம தப்பா சொல்லும்போ அது கரெக்டா. நான் என்ன நிறைய மூவிஸ் ஒன்றும் பார்க்க மாட்டேன், தமிழ் மூவிஸ் நிறைய பார்க்க மாட்டேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஆளுங்க ஒன்றும் எனக்கு இல்லை, அதனால இந்த சீன்ஸ்ல வருന്ന டயலாக்ஸ் மட்டும் சொல்றேன், அவ்வளவுதான். அதுல இருந்து நீங்க ஆனா நீங்க பேசினாலே வந்து ரொம்ப அழகா இருக்குது. நீங்க எப்படி பேசினாலே வந்து நாங்க கேட்போம். நிஜமா மேம், ஏன் மேம் நெஜோ இல்ல, நிஜமா ஐயோ இல்ல மேம், நீங்க வந்து அன்பா ஸ்ட்ராபெரி ஏதாவது தட்டுமா, வாஷ் பண்ணி எடுக்கணுமே. இட்ஸ் ஓகே மேம், இட்ஸ் ஓகே மேம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஓ தேங்க் யூ பா. மேம் வந்து பேசுறது மட்டும் இல்ல, அவங்க வந்து செயல்லையும் சரி எவ்வளோ கைண்டான மேம் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு ஸ்ட்ராபெரி கொடுத்ததுன்னா ரொம்ப கைண்ட் இல்ல மேம், நீங்க பேசும்போதே வந்து அவ்வளவு கைண்ட், உங்ககிட்ட இருந்து லவ் கிடைக்குது மேம். அப்படியா? சரி, அப்படி இருக்கணும்ல. ஆமா ஆமா, ரொம்ப கைண்டா இருக்கு. இப்போ என்ன கேக்குதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கெட்டி மேளம் அப்படின்ற சீரியல் வந்து ப்ரோமோ ரிலீஸ்க்கு தான் நாங்களும் வந்திருக்கோம். அண்ட் அதுல உங்களை வந்து ப்ரோமோல பார்க்கும்போதே வந்து எஸ் எங்களுடைய கார்ஜியஸ் மேம நாங்க திருப்பி பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு ஈகர்னஸ் எல்லா எக்ஸ்பெக்டேஷனோட நாங்க சேர்த்து வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்கு இந்த கெட்டி மேளம் சீரியலோட கதை அண்ட் உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கு? ப்ளீஸ் எங்களுக்காக 2 வார்த்தை. இது வந்து எல்லாருக்கும் தெரியும், சீரியல் பிரேமிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா இது 5 லாங்குவேஜ்ல போயிட்டு இருக்கு. நம்பர் 1 போகிற கதை தான். இதுல மெயின் ஹீரோ ஹீரோயின்னா கதை தான். நான் இல்ல, நாங்க யாருமே இல்ல, எல்லாம் நாங்களுக்கு எல்லாருக்கும் செகண்டரி தேர்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் வருது ஆர்டிஸ்டுகளுக்கு எல்லாருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி கதை, பின்ன ஸ்கிரிப்ட்,
அதுக்கப்புறம் தான் நாங்க ஆர்டிஸ்டுகளுக்கு வருന്നത്. Okay. சத்தியமா ஓகே ஏன்னா எவ்வளோ நல்ல பெரிய நம்பர் 1 ஆர்டிஸ்டுகள் தான் எல்லாரும், ஹீரோ ஹீரோயின்ஸ், அப்பா அம்மா எல்லாரும் நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல காஸ்டிங் எல்லாம் நல்லா இருக்கு. இருந்தாலும் நாங்களுக்கு தருந்த கான்ஃபிடன்ஸ் என்னன்னா ஸ்டோரி தான். ஓகே எல்லாம் ஹிந்தியில நம்பர் 1 சீரியல், ஓ தெலுங்குல நம்பர் 1 சீரியல், கன்னடால நம்பர் 1 சீரியல், மலையாளத்துல நம்பர் 1 சீரியல், வாவ் இப்ப தமிழ்ல நம்பர் 1 சீரியல். இந்த கதை சேம் கதை, ஓகே லக்ஷ்மி விலாஸ் அப்படி ஆமா சொல்லிதான் லக்ஷ்மி இல்லம்னு எடுத்தோடனே எங்களால ப்ரோமோல பார்க்க முடிஞ்சது. சோ ஆமா என்னோட பேரு தான் லக்ஷ்மி. லக்ஷ்மி ஆனா இப்ப லக்ஷ்மி இல்லம் மாத்திட்டு இவங்க ஏதோ கெட்டி மேளம் போட்டாச்சு. அதனால கொஞ்சம் சங்கடம் இருக்கு. அச்சச்சோ போட்டேன், பரவாயில்ல, சீரியல் நல்லா வந்தா போதும். ஓகே ஆமா. அண்ட் எங்களுக்கு வந்து அந்த ப்ராமிசிங்கான ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா, நீங்க and இன்னும் உங்களோட கோ ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கும்போது இவங்க இருக்காங்களா, அப்போ சூப்பரா இருக்கும் இந்த சீரியல். ஏன்னா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க பொன்வண்ணன் சார் கூட பேசிட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி ப்ராமிஸான கேரக்டர்ஸ், ப்ராமிஸான ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த சீரியல் இன்னும் எந்த அளவுக்கு வந்து எடுத்து கொண்டு வருவாங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு ப்ராமிசிங் ஃபேக்டர் இதுல இருக்குன்னு சொல்லுவேன் நாங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ஆமா, இருக்கும். ஆமா, எங்களுக்கும் இருக்கு, எல்லாருக்கும். பிரேட்சகர் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே இருக்கு. இந்த கதை தெரிஞ்சவங்களுக்கு, இப்ப மத்த தெலுங்கோ ஹிந்தியோ ஏதோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த கதை எந்த அளவுக்கு போகும். ஏன்னா இந்த கேரக்டர் வெரி நேச்சுரல் கேரக்டர்ஸ் தான் எல்லாமே. எந்த ஆர்டிஃபிஷியாலிட்டியும் இந்த கதையில இல்ல. வெரி நேச்சுரல் ஸ்டோரி. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில நடக்கிற ஒரு ஸ்டோரி. Okay, அது ஆமா. எல்லா கேரக்டர்ஸும் சிச்சுவேஷன்ஸா இருந்தாலும் எல்லாருக்கும் ரிலேட் பண்றது. ஓகே ஏன்னா சில கதை யாருக்குமே ரிலேட் பண்ண மாட்டேன், சில கேரக்டர்ஸை யாருக்குமே ரிலேட் பண்ண முடியாது. பட் இந்த கேரக்டராக இருந்தாலும், சிச்சுவேஷனாக இருந்தாலும், ஸ்டோரியாக இருந்தாலும், எல்லாமே காஸ்டியூம்ஸாக இருந்தாலும் எல்லாமே ஒவ்வொரு ஆட்காரி பார்க்குறவங்களுக்கு எல்லாம், இப்போ நீயா இருந்தாலும், நான் இருந்தாலும், நீயுவா இருந்தாலும் எல்லாருக்குமே ஐயோ இது நான் தானே, என்னோட வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கு, இது என்னோட ஃப்ரெண்டு தானே, இது என்னோட அப்பா தானே, இது என்னோட அம்மா தானே, ஓகே இந்த மாதிரி ரிலேட் பண்ணும்போது அதுதான் இந்த சீரியலோட சக்ஸஸே. அதுதான். எஸ் ஆனால் இந்த கதைக்கே ஒரு பெரிய ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்காக இருக்கு. பெரிய ஒரு மெசேஜ், நல்ல சொசைட்டிக்கு நல்ல ஒரு மெசேஜாக இருக்கும் இந்த ஸ்டோரி. ஓகே அதனால ஒரு சந்தோஷமா சார், ஆர்டிஸ்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் ஆர்டிஸ்ட் இருந்துச்சா சும்மா போய் நடிச்சு எங்களோட வேலை அதுதான். நாங்கள் அதுவும் எல்லாமே எங்களுக்கு சொசைட்டி மேலே ஒரு கடமை இருக்கு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. எல்லா ஆர்டிஸ்டுகளுக்கும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கூட இதில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏதாவது ஒன்று சொல்லி கொடுக்கணும், நல்ல அர்த்தத்தில் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா அது எல்லா கதையிலும் இருக்கு. இப்போ புக்கு படிக்கிறதுல இருந்தாலும், ஒரு சினிமா பார்க்குறதுல இருந்தாலும், ஒரு நாடகமாக இருந்தாலும், ஏதா இருந்தாலும், டான்ஸாக இருந்தாலும், பாட்டாக இருந்தாலும், ஏது கலைகளாக இருந்தாலும், என்ன வரையலாக இருந்தாலும் பார்க்குறோம், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல. ஓகே எஸ் மேம். இல்லை அது வேணும். ஒரு ஆர்டிஸ்ட் நிலைமையில நம்மளை அது கூட பார்த்து அந்த சின்சியராக பண்ணால் அது சொசைட்டிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா எஸ். நாங்க வந்து உங்களுக்கு நிறைய சீரியலை வந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நிறைய சீரியல்ல வந்து நிறைய வெல்கமிங்கும் கிடைச்சிருக்கு. டைம் கிடைக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு, நிறைய Ma'am, சீரியல் பார்க்கறது. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, இப்பதான் வந்து சோஷியல் மீடியா வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு, எல்லாமே வந்து கட் பண்ணி போடுறாங்க. ப்ரோமோலயே வந்து நாங்க வந்து ஓகே கதை இப்படி போறதா, கதை இப்படி வருதான்னு சொல்லி எங்களால நிறைய ஜட்ஜ் பண்ணிக்கவும் முடியுது. ஸோ வந்து ஈஸியா எல்லாருமே, இப்போ நாங்க வந்து ஒர்க் போறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து காலேஜஸ்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே நாங்க வந்து இப்ப எங்களுக்கு பிளாட்ஃபார்மும் கிடைச்சிருச்சு இல்லையா, விஜய் டிவில சீரியல் எல்லாம் பார்ப்பாங்களா? எப்படி மேம்? உங்களோட ஃபேன் மேம், பிரியமானவளில இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் நினைச்சேன் என்னன்னா இந்த ஆடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு 30+, 40+ பீப்புள்ஸ் தான் நிறைய சீரியல் பார்ப்பாங்க. 50+, 60+, 70+ பாட்டி தாத்தா இந்த மாதிரி கொஞ்சம் ரிட்டையர்ட் பீப்புள்ஸுக்கு டைம் இருக்குல்ல, அவங்களுக்கு தான் இந்த சீரியலோட ஆடியன்ஸ்ன்னு நினைச்சேன். எங்களை மாதிரி யங் கேர்ள்ஸ், பியூட்டிஃபுல்லான கேர்ள்ஸ் அப்படிலாம் சொல்லிக்கலாம். ஸோ நாங்களும் சேர்ந்து பார்க்குறோம். அண்ட் நாங்களும் உங்களுக்கு வந்து உங்க மேலே லவ் ஷவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது அதுல வந்து அவங்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தான் நான் இப்போ வந்திருக்கேன். நான் உங்களுக்கு இது இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு. வேற என்ன கேட்கலாம் சொல்லுங்க. எஸ், நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா, டக்குன்னு ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி ஒரு செக்மெண்ட். ஸோ நான் வந்து டக்குன்னு கொஸ்டின் கேட்பேன், நீங்க வந்து ஸ்லோவா நீங்க ஆன்சர் பண்ணாலும் எங்களுக்கு ஓகே தான். ஓகே யோசிக்கணும்ல, டக்குன்னு நீங்க ஆன்சர் 2-3 செகண்ட் யோசி. ஓகே, நீங்க யோசிச்சு நீங்க அழகா நீங்க எங்களுக்கு சொன்னா கூட ஓகே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஹீரோ ஆஃப் மை லைஃப், என் லைஃப்ல இவங்க தான்ப்பா ஹீரோ அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? என் ஹஸ்பண்ட். ஓ வாவ். ரீசன் அவங்களோட எல்லா இப்போ இது எனக்கு பிடிக்கும். அவங்க என்ன பண்றது, பேசுறதா இருந்தாலும், அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கைண்டா இருக்கு, வெரி அனிமல் லவ்வரா இருக்கு. ஒரு பிரச்சனை சால்வ் பண்ற விதமா இருந்தாலும், யாருக்கும் ஒரு சின்ன நோகடிக்கணும் கூடி
அவரை யோசிக்க மாட்டேன். ஓகே. இப்போ அவரோட ஃபேமிலியில எல்லாருக்கும், எனக்கு மட்டுமல்ல, அவங்கள சேர்ந்த எல்லாருக்கும் அவங்களே பிடிக்கும். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க அதுக்குள்ள போயிட்டு ஹீரோ மாதிரி அங்கே நின்றுட்டு அந்த பிரச்சனை சால்வ் பண்ற விதமா இருந்தாலும் மத்தவங்க கிட்ட பேசுற எல்லாம் எனக்கு பிடிக்கும் அவங்கள. அதனால சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் சப்போர்ட்டிங் பார்ட்னர் ஆஃப் மை லைஃப் அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? அவங்களே தான். ஓகே, ரெண்டு கொஸ்டினுக்கு டக்குன்னு மேம் வந்து டைம் எடுத்து பேசுறேன் நாங்க, பட் டக்குன்னு எப்படி ஆன்சர் வர வச்சேன் பாத்தீங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படி என்ன அப்படின்னா, உங்களுக்கு இது வரைக்கும் வந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக அந்த கமெண்ட் என்ன சீரியலுக்கு, என்ன கேரக்டர், என்ன கமெண்ட்ஸ் அப்படின்றது? அது வந்து நான் ஹீரோயினை பண்ணிட்டு இருந்த டைம்ல, இப்பதான் மதரா பிரியமானவள் இருந்தது, நான் மதர் கேரக்டரா இருந்தேன். அது வரைக்கும் நான் ஹீரோயினை தான் பண்ணிட்டு இருந்தேன். மலையாளத்தில் தான் சீரியலாக இருந்தாலும் மூவிஸாக இருந்தாலும். இப்போ சீரியலும் மூவிஸொക്കെ பண்ணிட்டு இருந்த டைமில் நிறைய பேசியிருப்பேன். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன, நான் நிறைய இன்டர்வியூவில் அது சொல்லியிருக்கேன். ஒரு இந்த முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு லேடி என்னை கால் பண்ணிட்டு, மேம் பிரவீனா சேச்சி மீன்ஸ் அக்கான்னு எல்லாரும் சேச்சி தான் கூப்பிடும். சேச்சி தானே? அதே ஆமாங்க, யாருங்க நீங்க? அவங்க அழ ஆரம்பிச்சுட்டு பயங்கரமா, சேச்சி எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்காக? இப்போ நேற்று எபிசோட் பார்த்துட்டு இருந்தேன், கிருஷ்ணான்னு ஒரு கேரக்டர் பண்ணிட்டு ஒரு மலையாளம் சீரியல்ல. ஓகே. அதுல அந்த வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்தது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்தது. அதே பிரச்சனை எங்க சீரியல்ல, இது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ரைட்டர் அது எழுதி இருக்கு. அந்த சேம் சிச்சுவேஷனை, சேம் பிரச்சனைங்களை இந்த வீட்டுல நடந்துட்டு, இந்த ஹஸ்பண்ட் இவரு மாமியாரு, மாமனாரு, நாத்தூன் கொஞ்சம் ஒரகத்தி, இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த எபிசோட் பார்த்தேன். பார்த்த உடனே இந்த ஹஸ்பண்ட் அங்கேருந்து எழுதிட்டு போயிட்டு கொஞ்சம் கழிஞ்சு திரும்பி வந்து ஒய்ஃபு கிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்டேன். என்னன்னா, இவங்க ரொம்ப சண்டை போட்டிருந்தேன் ரெண்டு பேரும் தமிழ்ல. அத இவங்க ஏதோ தப்பு பண்ண மாதிரி, அதை இந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவங்களை அடிக்கிய அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை பண்ணியிருந்தேன் இந்த. பட் இந்த சிச்சுவேஷன் பார்த்துட்டு அவங்க அந்த மாதிரி யோசிச்சு அதிலே போய் இந்த எப்படி எனக்கு சொல்லணும் தெரியல, அந்த பிரச்சனைக்கு காரணக்காரி அந்த வைஃப் அல்லான்னு நிரூபிச்சுட்டேன். ரொம்ப மன்னிப்பு கேட்டு அழுது கால் பிடிச்சிட்டேன்னு சொன்னேன், மன்னிச்சுக்கோங்க, நீ உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன். அதுக்கு ஒரு ரீசன் ஆயுது என்னோட கேரக்டர் தான். நான் எப்படி சொல்லி கொடுத்தோம் இதே சிச்சுவேஷன் அங்க வீட்டுக்கு வந்துட்டேன், இந்த சீரியல் கதையில வந்திருந்தேன். இப்ப நான் எப்படி அந்த பிரச்சனை சால்வ் பண்ணியோ அதே மாதிரி இவனும் யோசிச்சேன், இப்படி யோசிச்சிருக்கலாம்ல, அப்படி யோசிச்சு இவன் அப்படி யோசிச்சு அந்த ப்ராப்ளம் கண்டுபிடிச்சப்போ இவ தப்பு செய்யலன்னு கண்டுபிடிச்சிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த பிரச்சனை சால்வ் ஆகி ரொம்ப இதாயிருந்தேன். அதனால எனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக கால் பண்ணி அப்பா ഞാൻ എൻ്റെ வாழ்க்கையில் എൻ്റെ ഒരു ആർട്ടിസ്റ്റിന്റെ ലൈഫില് எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு அவார்டோடையும் பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி எனக்கு தோணிச்ச ஒரு விஷயம் தான் இது. எஸ், ரியல் லைஃப்லயே வந்து இந்த இவ்ளோ ஒரு இம்பாக்ட் கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து அப்பத்துல இருந்து தான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், என்னோட கேரக்டர் எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுன்னு. ஓகே ஓகே, நல்ல விதமா. எஸ். ஸோ அந்த ரியல் லைஃப்லயே வந்து நானுமே வந்து அதான் ஆக்சுவலி கேட்க வந்தேன். நிறைய பேருக்கு வந்து ரியல் லைஃப்ல நீங்க வந்து ஒரு மாமியார் ரோல நீங்க பண்ணும்போதா இருக்கட்டும், அம்மா ரோல பண்ணும்போதா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு மருமகளா, மகளா, மகனா, இந்த மாதிரி நிறைய வந்து எனக்கும் இந்த மாதிரி இப்படி அம்மா தான் கைண்டா இருப்பாங்க ஒரு இடத்துல, இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படின்றது வந்து உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய சீரியல்ல இருந்து நிறைய பேரோட ரியல் லைஃப்ல வந்து அந்த இம்பாக்ட் கொடுத்துருக்குன்றது எங்களுக்குமே நிறைய விஷயம் தெரிஞ்சது. நீங்க சொல்லும் போதுமே வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருக்கு. அது ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கும்போது அது மதர் ரோலுக்கு பிரியமானவள் இருந்து ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னல, அப்பத்துல சாரி தண்ணி குடிச்சுக்கலாமா? பிரியமானவள் இருந்த மதர் ரோல பிரியமானவள் இருந்து ஆரம்பிச்சுன்னு சொன்னால, அப்போ இதே மாதிரி தான் ஒரு பெஸ்ட் மனைவி எப்படி இருக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள எப்படி பேசணும், அவருக்கு மரியாதை கொடுத்தா இருந்தாலும் இல்லைனாலும், அவர் ஒரு தப்பு செஞ்சா அது எப்படி அது சொல்ற விதமா இருந்தாலும், ஒரு அம்மா எப்படி இருக்கணும், மக்களோட நம்மளை காட்டிலும் வளர்ந்துச்சுன்னா அவங்கள தனியா விட்டுடுங்க. இல்ல அவரு மகனும் மகளும் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் உட்கார்ந்த இடத்திலோ இல்ல அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதுக்குள்ள போய் நுழைஞ்சு பிரச்சனை பெருசாக்காம
அவரை தனியா விட்டுடுங்க, அவங்க சின்ன விஷயமா இருக்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஆமா அது தேவையில்லாம இந்த அப்பா அம்மா வந்துட்டு அதுக்குள்ள போய் நுழைஞ்சு எதுக்கடா நீ அப்படி அவகிட்ட பேசி, நீ எதுக்கு அப்படி பேசின, பெரிய ஒரு டீச்சர் மாதிரி போய் கேட்டு அது பிரச்சனை பெருசாக்கி அந்த மாதிரி நிறைய பேர். ஏன்னா அவங்கள தப்பா சொல்லலை, குறையா சொல்லலை, அது கொஞ்சம் யோசிக்கணும். என்னோட கேரக்டர் வந்து நான் இவர்கிட்ட எழுதும்படி நான் சொல்லும், கொஞ்சம் ஏதாவது ஒரு நல்ல ரீதியில மெசேஜ் இவரை பார்த்துட்டாவது அவங்க கொஞ்சம் திருத்தணும்ல. ஓ சரி, எனக்கு இப்படி இப்படி பண்ணி பேசியிருக்கல, ஐயோ சில மாமியாரும் மருமகளும் உட்கார்ந்துதான் இந்த சீரியல் பார்ப்பாங்க. அது பார்க்கும்போது ஐயோ இந்த மருமகள் நினைக்கலாம், ஐயோ நான் இப்படி இந்த மாமியார் கிட்ட இப்படி பேசியிருந்தா அந்த பிரச்சனை சால்வ் பண்ணி வராம இருந்திருக்கலாம். மாமியார் நினைக்கணும், எனக்கு ஏன் மருமகள் கிட்ட நான் இப்படிதான் இனி நாளும் இப்படி பாவம் அவளை நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன், இனிமே இப்படி பண்ணக்கூடாது, அவளை ரொம்ப அது ஏதாவது ஒண்ணு இல்ல, எல்லா கேரக்டர்ஸுக்கும் இருக்கு, ஒரு ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுக்கலாம். இல்ல சும்மா போய் ஒரு என்டர்டெயின்மெண்ட் எന്നുള്ളത് மட்டும் பார்க்காம நீங்க ஏதாவது நல்லது அதிலும் எடுத்துருங்க. அந்த மாதிரி சீரியல் தான் இந்த கட்டி மேளம். அதனால எனக்கு இப்ப போன 2-3 சீரியல் நான் பண்ணியிருந்தேன், சத்தியமா சொல்றேன் அதுல இருந்து கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது இந்த கேரக்டருக்கு. எனக்கு கொஞ்சம் டீடைல்டா எனக்கு நடிக்க முடியுது, கன்வே பண்ண முடியுது. ஓகே, தமிழ் சீரியல் வந்து பிரியமானவளை வந்து அந்த சீரியல் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் சீரியலா நீங்க நிறைய பேத்துக்கு இன்னும் வைட் ரேஞ்சில தெரிய ஆரம்பிச்சது. அது கரெக்ட் தான். அந்த டைம் எப்படி இருந்தது, அந்த வெல்கமிங் எல்லாருமே வந்து ரொம்ப எங்க வீட்டு அம்மாவா வந்து பாக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அந்த சீரியல்ல இருந்து கிடைச்சது? ஆக்சுவலா அது நான் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலா ഞാൻ இந்த மதர் கேரக்டர் ஆரம்பிக்கல, ஒரு 30+ எனக்கு ஏஜ் இருக்கும் அந்த டைம்ல. பிரேமானவள் தொடங்கும்போது ஜஸ்ட் அப்போ வந்தது என்ன பெரிய பசங்களோட அம்மாவா அப்படி ஒரு வேணுமா எப்படி எனக்கு பண்ண முடியுமா இல்லையா அப்படி ஒரு யோசனை இருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் அது ஒரு 10 years ஆகுதுல்ல, 10 years ஆயிடுச்சு அதை ஆரம்பிச்சுட்டு. அப்போ எனக்கு வேணுமா வேண்டையா, சரி ஓகே ஒரு அப்போ ஹஸ்பண்டும் சொன்னேன், சரி ஒரு சேஞ்ச் தானே, பெரிய ஒரு மெச்சூர் கேரக்டர் வந்தப்போ இதே மாதிரி ஃபோட்டோஷூட் எல்லாம் பண்ணப்போ கொஞ்சம் எங்க தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்மள பெரிய பொட்டு கொண்டா ஃபுல் கொண்டா அதுல முடியும் எனக்கு பயங்கர ஒரே தோடா பெரிய ஒரு ஒண்ணுமே நமக்கு டிஃபரெண்டா எதுவும் பண்ண முடியாது. பட் போட்டே கேரக்டருக்காக தானே அப்படி வந்து நிற்கும். மக்களாയിട്ട് വരുന്നത് എല്ലാം ഓൾമോസ്റ്റ് എന്നോട് ഏജ് இல்லைன்னா ஒரு 3-4 வயசு வித்தியாசம் தான் இருக்கும். பெரிய என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி எல்லாம் இருக்கும், தாடி மீசை எல்லாம் வச்சுட்டு வந்துட்டு ஐயோ ரொம்ப கஷ்டம். பிகினிங் நான் சொல்லிட்டேன், இப்ப இல்ல, அந்த ஒரு மைண்ட் செட் வந்துச்சு எனக்கு. அது முடியாம 2 நாளா எனக்கு ரொம்ப நெஞ்செல்லாம் தடவிட்டே இருந்தேன். ஐயோ இது எப்படி പിന്നെ എന്റെ അപ്പാവ എന്റെ ഹസ്ബൻഡ് നടിച്ചവങ്ങളും கொஞ்சம் ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்தது. അപ്പം கேரக்டர் வைஸ் என்னன்னா எனக்கு 13 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த மாதிரி வந்ததுனால அந்த ஒரு இது தெரியாத வந்துச்சு. പിന്നെ இதுதான் எனக்கு செட் ஆகாம இருந்த ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ்ல உள்ள நான் അതിനെ ஓவர்கம் பண்ணியாச்சு. ஓகே ஓகே, உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் இது, உங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு அம்மா இல்லை பாசிட்டிவான மாமியார் இந்த ரோல் வந்து எனக்கு வந்து ஓகே அப்படின்னு ஃபீல் ஆகுமா, இல்லை வந்து கொஞ்சம் நெகட்டிவாக வந்து என் மருமகளை வந்து அப்படி கொஞ்சம் கொடுமை பண்ணுற மாதிரி? நெகட்டிவ் ரோல் பண்ணவே மாட்டேப்பா, சத்தியம் என்னால முடியல. அதனாலதான் நான் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ற ஆர்டிஸ்டுகள் இருக்கு, அவரே நான் காலை தொட்டு நான் வணங்குறேன். என்னால என்னன்னா ராஜாராணின்னு ஒரு சீரியல் முன்னாடி பண்ண, அது கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் அடிக்கடி வந்துட்டே இருக்கு. அது சத்தியமா சொல்றேன், எனக்கு அது நடிச்சு முடிக்கும்போ எனக்கு நைட் எனக்கு தூங்க முடியல, நெஞ்சுக்குள்ள ஒரு பெரிய கல் எடுத்து வச்ச மாதிரி. ஏன்னா மருமகளை சும்மா தேவையில்லாம அவங்க பிரச்சனத்தில் போய் இன்டர்ஃபியர் பண்றதா இருந்தாலும் எதுக்கு அது பண்ண இது பண்ண, இப்போ குழந்தையா இருந்தா கூட நமக்கு அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பேசலாம்ல. இது என்னன்னு தெரியல, இங்கே ஃபிளக்சுவேட் பண்ணிட்டே இருக்கு. எனக்கு அது கன்சிஸ்டன்சி இல்லாம போல எனக்கு பல தடவை தோணி. நான் டேரக்டர் கிட்ட பேசும், கோ ப்ரொடியூசர் கிட்ட நான் பேசிட்டே இருந்தேன், எனக்கு என்னால முடியுமா, இது முடியல, நான் விட்டு போறேன், வேற யாரையாவது வச்சுக்கோங்க. இல்லம்மா இல்ல இது நெகட்டிவ் கேரக்டரே இல்ல, இது பாசிட்டிவ் கேரக்டர் தான், ஆனா அவர் பேசுற விதம் அதுதான், என்னால இதை அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் இந்த மாதிரி ஆൾക്കാരെ நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. நான் இதே மாதிரி ஷோக்கு மதுரை அந்த ஏரியால மாவட்டம் அந்த ஏரியால போயப்போ நிறைய லேடிஸ் வந்து என்கிட்ட சொன்னேன், இது நான் இதே மாதிரி. அப்ப நிறைய பேர் வந்து என்னோட அம்மா இதே மாதிரிதான் பாசமுள்ளில் இருக்கு. இப்ப வந்து
பாலிஷ்டா பேச தெரியாத ரொம்ப கிராமத்துல இருக்கிறவங்க அப்படிதான். ஆமா ஏன்னா வாப்பா வந்து உட்கார்ந்து சாப்பிட இந்த மாதிரி பேசுற அம்மாக்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வந்து சாப்பிட்டு போடா, இது வேற விதம். ஆமா ஆனா உள்ளுக்குள்ள பாசம் இருக்கு. எஸ் பட் என்னோட அம்மா எல்லாம் இந்த மாதிரி பேச மாட்டேன். ஆமா அதனால எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி. பட் அது பியோர் கேரக்டர் தான். எஸ் கேரக்டர் தப்பா சொல்லல, அது பியூட்டிஃபுல்லான கேரக்டர் தான் ராஜாராணில. பட் எனக்கு அது இது மட்டும் இல்ல, வேற ஒரு கேரக்டர் கூட இந்த மாதிரி நெகட்டிவ் ஷேடு வந்தப்போ என்னை அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஓகே எனக்கு நெஞ்சு வலி எடுக்குது, பின்ன கஷ்டமா இருக்கு எனக்கு. ஸ்ட்ரிக்ட்லி நெகட்டிவ் ரோல் ஃபுல்லா என்னால முடியல, அதனாலதான் என்னால முடியல. அது மட்டும் இல்ல, கமெண்ட்ஸ்ல எல்லாம் எனக்கு என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டு எனக்கு ரொம்ப ஐயோ மேம் வந்து எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்காங்க பாருங்க. கேரக்டர் தான் கைஸ், ஜஸ்ட் கேரக்டர். பட் அதுக்கே மேம் பாவம். ஸோ ஃபுல்லா வந்து இனிமேல் நம்ம வந்து இந்த சீரியல்ல வந்து லட்சுமி அம்மாவை நம்ம வந்து பாசிட்டிவா தான் பார்க்க போறோம். அண்ட் இதுக்கப்புறமா நிறைய பாசிட்டிவான ரோல்ஸ் தான் வந்து நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ண மாட்டோம், முடியாது. என்னன்னா என்னால முடியல. நான் செஞ்சாலும் அது கரெக்டா வரல. நான் நிறைய செஞ்சு பார்த்தேன், டைரக்டருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. எவ்வளவு திட்டுனாலும் மேக்ஸிமம் ஒரு லிமிட் இருக்கு, அதுக்கு மேல வரல. சார் எனக்கு இதுதான் முடியும், எனக்கே சங்கடமாகுது, என்னால பண்ண முடியல. பட் அவங்க பண்ணும்போது கரெக்டா வருது, நான் பண்ணும்போது மட்டும் இந்த கேரக்டர் எனக்கு வரல. ஆனா பாவம் கேரக்டர் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த சத்தியமா நெகட்டிவ் கேரக்டர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அப்பத்திலிருந்து நான் இவரை நமிக்க ஆரம்பிச்சுட்டேன். மேம் நீங்க வந்து நெகட்டிவ் ரோல்லாம் சொல்றீங்க இல்லையா, இப்போ ராஜாராணியே பார்க்கும்போது இப்போ உங்களுக்கே வந்து என்னோட கேரக்டர்ல இப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி பேசும்போதே எனக்கு என்னால எக்ஸெப்ட் பண்ணிக்க முடியலன்னு சொல்றீங்க. ஆனா இன்னொருத்தர் நம்மளுடைய கோ ஆர்டிஸ்ட் வந்து நெகட்டிவ் ரோல்ல நடிக்கிறாங்க அப்படிங்கும் போது அதை பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அர்ச்சனா அவர்கள் வந்து அதுல செம்ம மருமகளே வந்து இந்த மாதிரியான ஒரு ஷேட்ல இருக்கிற மருமகளா, நம்ம நெகட்டிவ் ஷேட்ல இருக்கிற மருமகளா பார்க்க முடிஞ்சது. எல்லாத்துக்கும் போட்டி இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுடைய ரோல் பார்க்க முடிஞ்சது இல்லையா? ஸோ அவங்கள நம்ம வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க நடிக்கும் போது பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு என்ன மாதிரி ஃபீல் ஆச்சு? இது சொல்லும்போது நான் வேற ஒரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலா ரொம்ப ஸ்வீட் ஒரு பர்சன் தான், நல்ல பொண்ணு தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச. அவளும் என்னை மாதிரி தான். அவளுக்கும் சேச்சி என்னால முடியல, சேச்சி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது இந்த கேரக்டர். இது வரைக்கும் அந்த நெகட்டிவ் ரோல் அவ பண்ணதே இல்லை. ரொம்ப கொடுமை, ஒரு ஜெலசி அது பண்ணும்போது அவளை அஃபெக்ட் ஆகுது. நைட் எனக்கு தூங்க முடியல. இல்லைன்னா என்னோட கேரக்டர்லயே அந்த கோபம், தேவையில்லாம கோபம் வருது மக்கள்கிட்ட, மற்றவங்கக்கிட்ட பேசும்போது எனக்கு இந்த கேரக்டர் எனக்கு என்னோட கேரக்டர்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது சேச்சி. அதனால நான் விட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் அப்படி விட்டுட்டேன். அந்த கேரக்டர் அதனாலதான் அந்த கேரக்டரே அவள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கொடுமையா இருக்கேன், எனக்கு என்னால பண்ண முடியாதுல. அப்ப நிறைய பேர் சொன்னாங்க, இல்ல இது கேரக்டர் தானே நீங்க அப்போ நானும் சொல்லி பார்த்தேன் இது கேரக்டர். பட் எனக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு, சேம் வைப் வந்துச்சு. நான் சொன்னேன் எனக்கும் இதே மாதிரி தான். சில எப்படும் இல்ல, என்னோட கேரக்டருக்கு அப்பப்போ இதே மாதிரி வரும். ஒரு லாஜிக் வைஸ் பார்த்தாலும் என்ன எதுக்கு இந்த அம்மா இப்படி பேசுற, அது இந்த சிச்சுவேஷன்ல இப்படி பேசியிருக்க கூடாதுல்ல. அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இம்பாக்ட் ஆகும். ஃப்ளக்சுவேட், சிலப்போ நல்லதா பேசும், சிலப்போ வந்து பயங்கர கேவலமா பேசும், சிலப்போ வந்து கொடுமையா பேசும், சிலப்போ வந்துட்டு கிண்டலா பேசும். இங்க வேணும், ஒரு வெரைட்டி வேணும். இருந்தாலும் ஒரு கன்சிஸ்டன்சி வேணும்ல. எந்தோ என்னால அது பண்ண முடியும், கஷ்டம். அது முடிச்சுட்டேன். ஆனா நிறைய பேர் என்ன திட்டிட்டேன். திட்டாதீங்க ப்ளீஸ். மேம் வந்து ரொம்ப எவ்வளவு கைண்ட் பாருங்க, அவங்களால ஒரு நெகட்டிவ் ரோல் கூட நடிக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு மேம் வந்து ரொம்ப கைண்டான இலகுன மனசு மேம்க்கு. ஸோ மேம் இலகுன மனசு தெரியும்ல, இலகுன மனசு தான். ஆமா, எஸ். ஸோ இப்போ நீங்க நடிச்சு, இப்போ சீரியல்ஸ்லயும் சரி, நீங்க மூவிஸ்லயும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம சீரியல்ஸ்ல வந்துடலாம். ஸோ நீங்க நடிச்சதுலேயே இந்த ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ஜாலி, எனக்கு அவங்களோட வைப் எனக்கு வந்து ஈக்குவலா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் அப்படின்னா யாரும் சொல்லுவீங்க? எனக்கு ஆலி மன்சர் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. ஆலி அவளை நான் 2 சீரியல்ல ஒண்ணா பண்ணிட்டேன். ரொம்ப துருதுருதுராம இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ரொம்ப இஷ்டம் தான். ஓகே, எஸ். அவங்க அந்த டைம்ல தான் வந்து பிரெக்னென்ட்டாவும் இருந்திருந்தாங்க இல்லையா? ஸோ எப்படி சேலஞ்சிங்கா அவங்க அதை ஃபேஸ் பண்ணி நடிச்சாங்க? எனக்கு அந்த பொண்ணு மேல எனக்கு ரொம்ப கொஞ்சம்
நல்ல இஷ்டம் இருக்கு. ஓகே. அது என்னன்னா ரொம்ப சின்சியரா இருக்கு. அந்த வேலை ஜாப்ல இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் ரொம்ப சின்சியரா இருக்கு. சில விஷயங்களை நம்மள பார்த்து கத்துக்கணும். ஆமா. எவ்வளவு இப்போ வயிறு தொப்பை இவ்வளவு இருக்கும், அது வச்சுட்டு அவள் நடிக்கிறதுக்காக காமிச்சு ஒரு மைண்ட் இருக்குல்ல, நம்மளால இன்னும் அது எல்லாருக்கும் இல்ல. எஸ். அதெல்லாம் அவளுக்கு. ஓகே. ஹாய், இது ஆலியா பார்த்தா ஆலியா. எஸ் எஸ் சூப்பர் மேம். அண்ட் வந்து கெட்டி மேளம் வந்து இப்போ ப்ரோமோ ரிலீஸ்க்காக தான் நாங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட சேர்ந்து நாங்களும் பார்க்க போகிறோம். அண்ட் எங்களோட சேர்ந்து மக்களும் பார்க்க போகிறாங்க. அண்ட் இந்த சீரியலில் உங்களுடைய கேரக்டர் அண்ட் இந்த சீரியலும் வந்து பயங்கர சக்ஸஸாக வந்து மக்கள் கிட்ட வந்து ரீச் ஆகணும்னு சொல்லி என் சார்பாக என் டீம் சார்பாக நான் விஷ் பண்ணிக்கிறேன் மேம். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம்.